இந்த வீடியோ பார்த்தாலும் சைமன் பீட்டர் திருந்தி எந்த ஆதாயத்திற்காகவும் யாரோட கூட்டு சேர்ந்து தீமைக்கு துணை போகாமல் திருந்தினால் நலமாக இருக்கும். இந்த சார்லஸ் ஜேவுடைய குழுவே அந்த நபரை முட்டாளாகத்தான் ட்ரீட் பண்ணுகிறார்கள். அதற்கான ஆதாரத்தை நான் காண்பிக்கிறேன். மட்டுமல்ல, இந்த நபர் வறுமையிலே வாழ்கிறார் போல அவருடைய வறுமையையும் இந்த நபருடைய முட்டாள்தனமும் இந்த சார்லஸ் ஜே குழுவினர் தங்களுக்கு ஆதாயமாக பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். கருணாகரன் கெட்ட வார்த்தை பேசுகிறவன், அவன் ஒரு அயோக்கியன் என்று சொல்லி இந்த சைமன் பீட்டருக்கு தெரியும். ஆனால் சார்லஸ் மூலமாக கனெக்ஷன் கிடைத்ததால், அதன் மூலமாக லாபம் கிடைக்கிறது, அதன் மூலமாக ஒரு சின்ன வருமானம் கிடைக்கிறதுனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவருக்கு பிச்சை போடுவதாக நினைத்துதான் போடுகிறார்கள். சரி, இந்த சார்லஸ் ரோ விஷயத்துக்கு வருவோம். இந்த சார்லஸ் ரோ விஷயத்திலே எப்படி வீடியோ ரிமூவ் பண்ணப்பட்டது, இது சார்லஸ் ஜேவுடைய தந்திரம் அது என்கிறதை சைமன் பீட்டர் இப்பொழுதும் புரிந்து கொள்ளவில்லை. கருணாகரன் என்கின்றவனிடமாகட்டும் இவனுக்கு சின்ன ஒரு பிச்சை போடுவது போல பண உதவிகள் செய்கிறார்கள். பண உதவி கிடைக்கப்பட்டதனால் அந்த பணத்திற்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்துக்கு இந்த சைமன் பீட்டர் உள்ளாகிறார். பலதரப்பட்ட கோணங்கள்ல அவன் கெட்டவன்னு தெரியும், மனசாட்சியின்படி தெரியும், ஆனா அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கு அடுத்தாக்கல கருணாகரன் அவன் மோசமானவன் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சும் வரும்படிக்காக அமைதி ஆயிட்டான், அப்படி ஆயிட்டா இப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில் தான் இந்த சார்லஸோடு கூட உள்ள உறவாகட்டும், அயோக்கியன் கருணாகரனோடு உள்ள உறவாகட்டும், இந்த சைமன் பீட்டர் என்கின்றவர் ஒரு அறிவற்றவர் என்கின்ற காரணத்திற்காக நான் அதை வெளியிடவில்லை, அவருடைய நன்மை கருதி. சார்லஸ் ஜேவுக்கு சார்லஸ் ரோ மூலமாக பணம் பரிமாறப்பட்டது. சார்லஸ் ஜேக்கு மட்டுமல்ல, கேபா, தூத்துக்குடி கேபாவுக்கும் பணம் பரிமாறப்பட்டது. எனக்கு சொன்ன திக்கு நைட், ஐயோ என் பேர் இங்க வந்துடாமப்பா. இவர்கள் பணத்திற்காக தங்களை சீர்திருத்தவாதிகளைப் போல காண்பிக்கிற பொய்யான மனிதர்கள். கள்ளப்போதர்களை விட ஆபத்தானவர்கள் யார்? இப்படிப்பட்ட யூடியூபர்கள். நீக்கம் செய்ய ஏதேனும் காரணம் உண்டா? நீக்கம் அடிக்காம நீக்கணும் இல்ல, ஏன் நீக்கி இருக்கேன்னு கேட்கான். அதுக்கு என்ன காரணம்னு கேட்கான். எப்படி நோட் பண்றாங்க, என்ன காரணம்? நான் ஒரு காரணம் அவனுக்கு சொல்லுவேன். இது நீ மயிர் சொல்லி ஓட்டவே சொல்லி கேபாவே ஒத்துக்கொள்கிறான். சைமன் பீட்டருக்கெல்லாம் நாங்க பணம் கொடுக்கல. அவன் எல்லாம் என்னது, அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணா அவங்க வீட்டுல போய் போகுது, அவன் பயந்துடுவான் என்கிறது போல கேபா பேசுகிற. சைமன் காசு கொடுக்கல, எனக்கு காசு வந்துட்டு. சைமன் நீ அதை சொல்லிவிடாத, காசு வாங்குறான்னு சைமன் எதுவும் விட்டுறாத.